ஓம் கம் கணபதையே நமக. தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது. அடுத்து சந்திர பகவான். எப்போவுமே ஒன்று சூடு, ஒன்று குளிர்ச்சி. அதாவது இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன் தகப்பனார் தாயார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம் அவர். ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம். ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா, சாதாரண மழைக்காலம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி பூமியில் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது. சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும், சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போகிறார். விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே. அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி அவர் விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா அவர் பெரிய பலத்தோடு வரார். அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 2ஆம் இடம் ஓகே, பணபரம் 2, 11 இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஆக இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 5ஆம் பார்வை அங்கே போட்டுருக்கார். ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள். இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5, 9 ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறது வேறு, சைட்லேருந்து பார்க்குறது வேறு. அப்போ 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 17/11/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 30 நாட்கள். அதில் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து 15 நாட்கள் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 30 நாட்கள். அற்புதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்ப்போம். ஓம் பாஸ்கராய நமக. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்பராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி. சாதாரணமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு களத்திரம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்காக போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங்காக போனீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனவர் யாருமே கெட்டு போனது கிடையாது. கரெக்டாக விட்டு கொடுத்து போங்க, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான், களத்திராதிபதி சூரிய பகவான், 2 பேருக்கும் எப்படி ஒத்து வரும்? ஆனால் இந்த இடத்துல நம்ம அனுசரித்து போயிட்டோம்னா சூப்பர். அந்த வகையில் இந்த களத்திராதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல இருந்தார். சரி, பெரிய பாக்கியங்களை கொடுத்தாரா? இல்லை பெருசாக. ஏன்னா நீச்சமடைந்து இருந்தார். தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. தந்தையாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தது. தந்தையாரின் மூலமாக சின்ன குழப்பங்கள், பிதுரார்ஜிய சொத்துக்கள், பாக பிரிவினை, இதிலெல்லாம் குழப்பங்கள், வம்பு வழக்கு, ஏகப்பட்ட குழப்பங்கள், மூத்த உடன்பிறப்புகள் மூலமாக குழப்பங்கள் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க.
இந்த சூரிய பகவான் நீச்சராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போறாருன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறதோடு மட்டும் இல்லாமல் உபஜயஸ்தானங்களில் ஒன்றான இந்த ஜீவனஸ்தானத்தில் உட்கார்றார். அதுவும் குருவோட 5ஆம் பார்வை வர வாங்குற அற்புதம். இந்த காலகட்டத்தை எழுதி வச்சுக்கோங்க. அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் நீங்கள். ஏன்னா இந்த களத்திராதிபதி 10ஆம் இடத்தில் வந்து அமரும் பொழுது உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக இந்த பேப்பர் பெண்டிங்லேயே இருக்குது. உங்களோட பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அந்த பெண்டிங்லேயே இருக்குது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். தொழில் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க, தொழிலை விட்டுலாமாங்கிற மாதிரிலாம் வேண்டவே வேண்டாம்ப்பா, இந்த தொழிலை மூடு விழா நடத்திட்டு இதுக்கு போயிடலான்னு, உத்தியோகத்துக்கு போயிடலான்னு அவளுக்குலாம் நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ இந்த உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் மனசில் ஒரு தைரியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா திக்பலம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். இந்த வேலையை என்னால் முடியும். சாதாரணமாக இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே அழகாக செய்யக்கூடியவர்கள். அப்போ எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதிக அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார். முதல்ல வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அந்த மருத்துவ செலவுகள் குறையுங்க. தேஜஸ் கிடைக்கும், மினுமினுப்பு கிடைக்கும். சும்மா ஜக 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 ஜகன்னு ஜொலிப்பீங்க. மனசு சந்தோஷமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருந்தாலே உடம்பு சந்தோஷமாக இருக்கும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தெளிவான திட்டமிடல் உங்களுக்கு உருவாகும். தெளிவான திட்டமிடல். திட்டமிடுறது வேற, யார் வேணாலும் திட்டம் போடலாம். ஆனால் தெளிவாக இப்படி தான் அப்படின்னா சூப்பர். அதேமாரி சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னேறுவீங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். இன்னும் உத்தியோகத்தில் வெளியூர் பிரயாணங்கள், இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில் வெளிநாட்டு பிரயாணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிதுரார்ஜிய சொத்துக்கள் விஷயமாக சில அலைச்சல்களை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களின் மூலமாக மக்களின் செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்க. கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது வெளியூர் கலை நிகழ்ச்சிகள், இப்போலாம் வெளியூரில் தான் நிறைய கலை நிகழ்ச்சிகள் அங்கே இங்கன்னு அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்து அதுக்கு ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க. அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி குழந்தைகளின் கல்விக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். ரொம்ப நாளாக அட்வான்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் குறைந்து கூட்டாளிகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள். அக்கம் பக்கத்தினர் மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். நிம்மதியாக இருக்கும். மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். இந்த வேலையை நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதேமாரி நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க. அனாவசியமாக மற்றவங்களோட விஷயங்களில் தலையிட மாட்டீங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஹேண்டில் பண்ணுறது வேற, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது வேற. நிதானமாக ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும். அவளே தொழிலேன்னு அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம் நடந்தோம்னா அந்த வேலை நமக்கு சரிபர அமையாது. முக்கியமாக குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். ஏன்னா குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் விரயஸ்தானத்தில் 7ஆம் பார்வை விழுது. அதே சமயம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 9ஆம் பார்வை விழுது.
எவ்வளவு செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானத்தினை நீங்கள் குருவின் 9ஆம் பார்வையால் பெறுவீர்கள். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு அந்த செலவு அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் இந்த மகிழ்ச்சிக்காகவே சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். அந்த மராமத்து செலவுகளை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். ஏன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்கும். அந்த இன்டீரியர் ஒர்க்கு இல்லைன்னா கொஞ்சம் அப்படி ஒரு மாட்ரேட்டாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செலவுகளாக அமையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 உச்சிதம், அப்படி முடியாத பட்சத்தில் காலையில் எப்பயாவது இந்த கோயில் மூடுறதுக்குள்ளேயும் போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பேரில். கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே கலத்திராதிபதி உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.